பாப்பா, நேத்தி திருக்குறளோட முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்துல முதல் திருக்குறளை நேத்தி உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் முதல் குறள் கடவுள் வாழ்த்துல. ரெண்டாவது குறள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உனக்கு நான் சொல்லித்தர போறது. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழா ஆரெனின். இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லலாமா? கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழா ஆரெனின். இந்த குறளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எவ்வளோ வேணா படித்தவங்களா இருக்கலாம், நீ நிறைய தெரிஞ்ச ஒரு அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் இந்த அறிவுக்கெல்லாம் தூய அறிவாக இருக்கிற இறைவனுடைய திருவடிகளை வணங்க தெரியல, உன்னை விட மேன்மையான அறிவு படைத்த ஆசிரியர்கிட்ட பணிவு அப்படிங்கிற பண்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீ படித்ததில் எந்த அர்த்தமும் இல்லை, உன்னோட அறிவு எந்த பிரயோஜனமும் அற்றது. அப்படிதான் இந்த குறளோட அர்த்தம். கற்றதனால் ஆய பயனென்கொல், நீ படித்த எந்த அறிவாக இருந்தாலும் வாளறிவன் நற்றால் தொழா ஆரெனின், உன்னை விட மேன்மையுடைய இறைவனையோ ஆசிரியரையோ மதிக்க தெரியல, பணிவில்லை, இறைவனுடைய திருவடிகளை வணங்க தெரியலன்னா நீ படித்த படிப்புக்கும் உன்னுடைய அறிவிற்கும் அர்த்தமில்லை அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக உனக்கு சொல்லித்தரார். உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே சொல்லி தந்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு ரெண்டாவது குறளில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இந்த குறளை மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா? கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழா ஆரெனின். நாளைக்கு மூன்றாவது குறளோட சந்திப்போம். ஓகே, வணக்கம்.